எங்க வீட்டின் அருகில் இருக்கும் எங்களுக்கு சொந்தமான காலி மனையில 2 ஓலைக்குடியும் ஓலையால பின்னப்பட்ட பாத்ரூமும் கட்டி அத வாடகைக்கு விடலான்னு என் அம்மா முடிவு செஞ்சு 2 ஓலை குடிசைய கட்டினாங்க. வீடு கட்டி யாரும் குடி வராத நிலையில அத ஒரு வீட்டை நான் உபயோகிச்சுட்டு இருந்தேன். தனியான வீடு, ஓலை குடிசை என்றால் மிகவும் குளிர்ச்சியா இருக்கும். எனவே அதுல நான் சென்று படுத்துக்குவேன். 3 மாசம் கழிச்ச நிலையில அருகில் இருந்த இன்னொரு வீட்டுக்கு குடி வந்தவ தான் சாந்தி. அவ என் அம்மாவிடம் வீடு வாடகைக்கு கேட்டு வந்தா. நானும் என் அம்மா கூட தான் இருந்தேன். அம்மா அவளை பத்தி விசாரிச்சாங்க. அவ பேரு சாந்தினும் கணவர் பெயர் வீரான்னு சொன்னா. அவ ஒரு வீட்ல சமையல் வேலை பார்ப்பதாகவும் கணவர் வாட்ச்மேன் வேலை பார்ப்பதாகவும் சொன்னா. அவ பக்கத்துல அவன் புருஷன் நின்னுட்டு இருந்தான். அவர் எதுவுமே பேசல. இங்கு அவளை பத்தி சொல்லியே ஆகணும். பெயர் சாந்தி, வயசு 32, குள்ளமாதான் இருப்பா. மாசம் 2500 ரூபா வாடகை. மாசம் மாசம் சரியா கொடுத்துடணும். சரியான்னு சொல்லிட்டு சாவிய அவ கையில கொடுத்தாங்க அம்மா. இவன் என் பையன் வெற்றி. உன் வீட்டு பக்கத்துல இருக்கிற வீட்டுலதான் இருப்பான். ஏதாவது உதவினா அவனை கேளு, செய்வான்னு சொல்லிட்டு அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. எப்ப அக்கா குடி வர போறீங்க? நாளைக்கே வரணும் தம்பி. உங்க பொருள் எல்லாம் இன்னைக்கே வண்டி பிடிச்சு ஏத்திட்டு வரணும். இவர் வேற 2 நாளா லீவு. நான் வேலைக்கு போயே ஆகணும்னு சொல்றாரு. எனக்கு வேற இங்க யாரையுமே தெரியாதுன்னு பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு சொன்னாங்க. நான் இருக்கேன்க்கா, வாங்க போலான்னு. சரி வாப்பா போலாம்னு ஒரு வண்டிய புடிச்சு அவ பழைய வீட்டுல இருந்த சாமானையெல்லாம் ஏத்திட்டு எங்க வீட்டுக்கு வந்து எல்லா ஜாமானத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருந்தோம். ரொம்ப நன்றிப்பா. நீ மட்டும் இல்லைனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி? சரி நான் போயிட்டு வரேன் அக்கான்னு பக்கத்துல இருந்த வீட்டுல வந்து படுத்தேன். அந்த வீட்டுல என்ன பேசினாலும் நான் இருக்கிற வீட்டுல தெளிவா கேக்கும். ஏன்னா ஒரே நீட்டா ஒரு ஓலை குடிசை, நடுவுல இடுப்பளவுக்கு ஒரு சின்ன சவுரி எழுப்பி அதுல இருந்து ஓலை கட்டி வீட்டை 2ஆ பிரிச்சிருப்பாங்க. அவ புருஷனுக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க நான் பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேங்க. நம்ம வீட்டு ஓனர் பையன்தான் உதவி பண்ணா. ரொம்ப நல்ல பையனா இருக்கான்னு என்னை பத்தி அவ புருஷன்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அத பக்கத்து வீட்டுல இருந்து கேட்டுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தம்பின்னு ஒரு குரலு. என்னன்னு வெளியே போய் பார்த்தா சாந்தி நின்னுட்டு இருந்தா. என்னக்கான்னு கேட்டேன். இந்த மல்லிகை சாமான் வாங்குற கடை எங்கப்பா இருக்குன்னு கேட்டா. சரி வாங்க அக்கா போலான்னு அவளை கூட்டிட்டு கடைக்கு போனேன். போற வழியில அவளை பத்தி புகழ்ந்து பேசலாம்னு பேச்சு கொடுத்தேன். அக்கா, உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தானே? அது எப்படி கரெக்டா சொல்ற? நீங்க சிகப்பா அழகா இருக்கீங்க. அவரு சொல்ற அளவுக்கு இல்ல, கொஞ்சம் கருப்பு தான். உங்க அழகுக்கு நீங்க அவரை லவ் பண்ணி இருக்க வாய்ப்பே இல்ல. அதான் கேட்டேன்னு சொன்னேன். பொண்ணுங்களுக்கு தான் அழகுன்னு சொன்னா வெக்கப்படுமே. அவளும் வெக்கப்பட்டாலும் அத வெளியே காட்டாம கொஞ்சமா சிரிச்சுக்கிட்டே, ஆமா ஆமா வீட்டுலதான் மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னு சொன்னா. அக்கா, நீங்க சிரிக்கும் போது கன்னத்துல விழுகிற குழி செம அழகா இருக்கு அக்கா. அந்த குழி உங்களை இன்னும் அழகா காட்டுது. டேய் போதும் போதும், ஏதோ பல நாள் பேசி பழகன மாதிரி பேசுற. சரிக்கா, இனிமே பேசல போதுமா? டேய், நான் பேச வேணான்னு சொன்னனா? வீட்டுக்கு அடிக்கடி மாறுவதால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லடா. நீ பேசுறது பிடிச்சிருக்கு. இப்படியே அக்கா கிட்ட எப்பவும் ஜாலியா பேசுடா. சரிக்கா, பேசிக்கிட்டே வந்ததுல கடையும் வந்துருச்சு. அவளுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். மறுநாள் பல் விளக்கிட்டு எதிர்ச்சியா வீட்டின் பின்புறம் போனேன். அங்க ஓலை பாத்ரூம் இருக்கு. அதுக்கு கதவு கிடையாது. குளிக்கணும்னா புடவைய திரைசிலையாக தொங்க விட்டு அந்த மறைவுல தான் குளிக்கணும். ஆனா அந்த சாந்தி அக்கா புடவைய திரைசிலையாக கட்ட மறந்துட்டா போல. எனக்கு முதல்ல திக்குன்னு ஆச்சு. தினமும் காலை 8 மணிக்கு குளிச்சுட்டு அவ வேலைக்கு செல்வது வழக்கம். நானும் தினமும் 8 மணிக்கு வழக்கமா மாத்தினேன். இப்படியே மாதங்கள் ஓடிச்சு. சாந்தி அக்கா எப்பவும் 8 மணிக்கு குளிச்சுட்டு
8:30 மணிக்கு வேலைக்கு போனா 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. மறுபடியும் மாலை 6 மணிக்கு போயிட்டு இரவு சாப்பாடு சமைச்சு கொடுத்துட்டு இரவு 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. காலையில 10 மணிக்கு வீட்டுக்கு வந்தா என் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் தூக்கம் வருதுன்னு தூங்க போயிடுவாங்க. ஆரம்பத்துல நாங்க பொதுவான விஷயங்களை பத்தி பேசுவோம். நான் என்ன பண்றேன், என்ன படிச்சிருக்கேன், பக்கத்து வீட்டு கதை, நாட்டு நடப்பு இத பத்தி தான் பேசினே இருப்போம். ஒரு 6 மாசம் இப்படியே போச்சு. ஆனா என் கூட அவ செம்ம க்ளோஸ் ஆயிட்டா. அக்கான்னு கூப்பிட்டது போய் இப்ப ஏய் நீ வா போன்னு கூப்பிடும் அளவுக்கு நெருக்கமாயிட்டோம். சில சமயம் அவளை சாந்தின்னு பேர் சொல்லிதான் கூப்பிடும் அளவுக்கு நெருக்கமும் ஆயிடுச்சு. ஒரு நாள் சாந்தி அவ கணவரிடம் சினிமா போலாமான்னு ஆசையா இருக்குன்னு கேட்டா. ஆமா, இப்ப சினிமா ஒண்ணுதான் குறைச்சலு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், போய் வேலைய பாருடின்னு அவ புருஷன் எரிஞ்சு விழுகிற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. உடனே நான் சினிமாவுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா ஒட்டு கேட்டு இருப்பேன்னு தப்பா நினைச்சிருப்பான்னு ஒரு வாரம் கழிச்சு கேட்டேன். ஏய் எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு, எங்கேயாவது வெளியே போலாமான்னு கேட்டேன். எங்கன்னு அவ கேட்டா. நான் கொஞ்ச நேரம் யோசிக்கிறது போல நின்னுட்டு சினிமாக்கு போலாமான்னு கேட்டேன். அவளுக்கு வர விருப்பம் இருந்தாலும் இல்லடா நான் வரல, எனக்கு வீட்டுல வேலை அதிகமா இருக்கு, இதெல்லாம் சினிமா பார்க்க எங்கடா நேரம் இருக்குன்னு சலிப்பா சொன்னா. நான் விடுவதா இல்ல, நீ வந்தே ஆகணும்னு சொன்னேன். நீ போய் ரெடி ஆகு, நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்க கிளம்பினேன். அவ டே டேன்னு கத்துறத காதுல வாங்காம வெளியே வந்துட்டேன். டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். சாந்தி ரெடியாகி வெளியே நின்னுட்டு இருந்தா. டே வெற்றி போலாமான்னு கூப்பிட்டா. அவளை பைக்ல ஏத்திக்கிட்டு சினிமாக்கு போனேன். போகும் வழியில வண்டிய பள்ளமேட்டுல விட்டு ஏத்தனேன். அடிக்கடி பிரேக் போட்டேன். அப்புறம் தேட்டர் அடைஞ்சோம். முதல் முறை சினிமா செல்வதால அவளுக்கு பிடிக்கலைன்னா என்ன பண்றதுன்னு, இதுவே கடைசியா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா சினிமாவை பார்த்து முடிச்சுட்டு எழுந்து வந்தோம். இப்படியே அவளை 2-3 தடவை சினிமா களைச்சிட்டு வந்தேன். என் மீது முழு நம்பிக்கையும் அவளுக்கு வந்துச்சு. ஒரு நாள் டிக்கெட் கிடைக்கல. என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு பீச் போலான்னு முடிவு செஞ்சோம். அங்கு சென்று ஒரு படகின் பின்புறம் அதன் நிழல்ல அமர்ந்தோம். முதல்ல நான் பேச தொடங்கினேன். ஏன் சாந்தி, கேட்கணும்னு நினைச்சேன், இப்பவே குழந்தை பெத்துக்க வேணான்னு தள்ளி போட்டிருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அவ எதுவும் பேசாம அமைதியாவே இருந்தா. சொல்லக்கூடாதுன்னா சொல்லாதேன்னு அவளிடம் முகம் பார்த்தேன். கண்கள்ல கண்ணீர் வர தொடங்குச்சு. ஏய் இதுக்கு எதுக்கு அழுகிற, கேட்டது தப்புனா சாரிப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வெற்றின்னு அவ கதைய சொல்ல தொடங்கினா. எங்களுக்கு திருமணமாகி 6 ஆண்டுகள் ஆகுது. திருமணமான புதுசுல என் கணவர் என் மீது உயிரா இருந்தாரு. 1 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தைக்காக மருத்துவமனை சென்று செக்அப் செஞ்சோம். அதுல எனக்கு குழந்தை பெற்றுக்கிற பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அன்னையில இருந்து என் கணவர் என்னை வெறுக்க தொடங்கிட்டாரு. என் வாழ்க்கையும் நரகமா மாறுச்சு. சந்தோஷம் என்றால் என்னன்னு அறியாதவளா ஆயிட்டேன்னு அவ அழுக தொடங்கினா. நான் அவ கண்ணீரை தொடச்சிட்டு நான் இருக்கேன்னு அவளுக்கு ஆறுதல் சொல்லி தோல்ல சாச்சுக்கிட்டேன். அதன் பிறகு வண்டியில ஏறி வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். வண்டியை விட்டு இறங்கினா. இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு சாந்தி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். அவ திகைச்சு நின்றா. நான் அவ பதிலுக்கு காத்திருக்காம வீட்டுக்குள்ள போயிட்டேன். மறுநாள் அவளை பார்க்க அவ வீட்டுக்கு போனேன். அவ எப்போதும் போல சிரிச்ச முகத்தோட என்கிட்ட பேசினா. ஏய் நேத்து நான் சொன்னதுக்கு பதில் சொல்லவே இல்ல, நீ என்ன சொன்ன? டே விளையாடாதடா, சும்மா காமெடி பண்ணிட்டு. ஏய் நான் விளையாட்டுக்கு சொல்லல, உண்மையிலேயே உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. அவ கோவமா, சீச்சி உன் வயசு என்ன, என் வயசு என்ன, உன்ன மாதிரி பசங்க கூட பழகனா சுத்தி சுத்தி இங்கதான் வந்து நிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் யார் கூடவும் பழகாம இருந்தேன். இங்க பாரு வெற்றி, உனக்கு வயசு இருக்கு, இந்த மாதிரி யோசிச்சு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதடா, இதெல்லாம் தப்புடான்னு அறிவுரை சொல்லி அவனை அனுப்பி வச்சேன். அடுத்த நாள் அவளை பார்க்க காலை 11 மணிக்கு அவ வீட்டுக்கு போனேன். அவ சமைச்சிட்டு இருந்தா. சீ, நேத்தே அவ்வளோ சொல்லியும் உனக்கு அறிவே வராதா?
ஒழுங்கா வெளியே போயிடு, இல்ல உன் அம்மா கிட்ட சொல்லிடுவேன்னு சத்தமா பேசினேன். அதே நேரத்துல அம்மா சாந்தின்னு குரல் கொடுத்தாங்க. உடனே சாந்தி மெதுவா, டேய் உடனே வெளியே போ, இல்லைனா அம்மா கிட்ட சொல்லிடுவேன்னு ரொம்ப மெதுவா சொன்னா. சொல்லிக்கோ, நானும் சொல்லிட்டேன். அம்மா வெளியில இருந்து சாந்தியிடம் ஏதோ கேட்டுட்டு இருந்தாங்க. சாந்தி வீட்டுக்குள்ள இருந்து அம்மாவுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருந்தா. அம்மா போனதுக்கு அப்புறம், டேய் ஏன்டா இப்படி பண்ற, வெளியே போடானா. நானும் சரின்னு வெளியே வந்தேன். ஒரு நாள் சாந்தி என்ன அழைச்சு பேசனா. டே வெற்றி, என் வாழ்க்கையில நீ வந்த பிறகுதான்டா சந்தோஷமா இருக்கேன். ஆனா இது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமாடா. வெளியே தெரிஞ்சா மானமே போயிடும், என் வாழ்க்கையே நாசமாயிடும். இதெல்லாம் வேண்டாம் வெற்றின்னு சொன்னா. இருந்தாலும் நான் கேக்குறதா இல்ல. உனக்கு பிடிச்சிருக்குல்ல, எனக்கு அது போதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஒரு நாள் அவ கணவன் ஊர்ல உள்ள அவங்க சொந்த இடத்துல சிமெண்ட் சீட்டு போட்டு வீடு கட்டி வருவதாகவும், இன்னும் 2 மாசத்துல அங்க குடி போயிடலான்னு சாந்தியிடம் அவர் கணவர் சொன்னாரு. சாந்தி அத என்கிட்ட சொன்னா. அப்ப இன்னும் 2 மாசம் மட்டும்தான் என் கூட இருப்பையா? உனக்கு கஷ்டமா இல்லையா? உன்னை சந்தோஷப்படுத்த நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன, இந்த 2 மாசத்துக்குள்ள ஒரு நாள். நானும் சரின்னு சொன்னேன். இப்ப இல்ல, நான் சொல்லும்போது. ஒரு நாள் அவன் கணவன் ஊர்ல வீடு கட்டி முடிச்சுட்டாங்க. இன்னும் ஒரு வாரத்துல பால் காய்ச்சி குடியேறிடலாம். இன்று நான் அங்க போய் நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் சொல்லிட்டு பால் காய்ச்சவும் நேரம் பார்த்துட்டு 2 நாள் கழிச்சு வந்து உன்னையும் அழைச்சிட்டு போறேன்னு சொல்ல. வெற்றி போயிட்டாருடா, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் வீட்டுல இருடான்னு சொல்லிட்டு வேலைக்கு போனா. அவ வரும் வர அவளுக்காக காத்திருந்தேன். அவ வந்ததும், என்னங்க ரொம்ப நேரம் காத்திருக்கிறீங்களான்னு மரியாதையோட பேசினா. அதுக்கப்புறம் மறுநாள் காலை 6 மணிக்கு வீட்டுக்கு புறப்படும் சென்றேன். மறுநாள் சாந்தி அக்காவின் கணவர் அவளை ஊருக்கு அழைத்து சென்றுட்டாரு. இப்போது அவ சேலத்துல இருக்கிறா. அடிக்கடி போன்ல பேசிக்குவோம்.